Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷல் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கேரட் ஜூஸ். நார்மலாக செய்கிற மெத்தட் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடாக இருக்கும். இந்த சம்மருக்கு நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும். ஹெல்த்தியும் கூட உங்களுக்கு. சம்மருக்கு மட்டும் இல்லை, இஃப்தார் டைமில் நோம்பு திறக்கிற டைம்லேயும் நம்ம தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜூஸ் செய்யறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு 2 கேரட்டை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேரட்டையும் இந்த இஞ்சியையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நான் மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஜூஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸாக இருக்கும். சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜூஸாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த கேரட்டை வந்து அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்ததை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டியால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்ததை இன்னொரு டைமில் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கிற வடிகட்டியில் நான் வடிகட்டி எடுத்துடுறேன். இந்த மாதிரி செய்யும் போது இன்னும் பேலன்ஸ் இருக்க அந்த கேரட்டோட அந்த ஃப்ளஷும் ஃபுல்லாக உங்களுக்கு வடிகட்டி நல்லா வரும் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம ஒரு தடவை வடிகட்டி எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது பாருங்கள் அந்த கேரட்டோட அந்த ஃப்ளஷு. இப்போ வந்து நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். கூடவே ஒரு அரை லெமனை வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து சுகருக்காக நான் இதில் கொஞ்சமாக தேன் சேர்க்குறேன். தேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே சொல்லிட்டு இதில் தேன் ஆட் பண்ணியிருக்கேன். தேன் தான் சேர்க்கணும்னு இல்லை, இதுக்கு பதிலாக நீங்கள் சுகரோ இல்லை நாட்டு சக்கரை இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நான் இன்னொரு பொருளையும் சேர்க்க போகிறேன். அது என்னென்னா சப்ஜா சீட்ஸ். இதை வந்து எல்லா கடைகளையும் கிடைக்குது. இந்த சப்ஜா சீட்ஸை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது. ஸோ சம்மர் டைம்லேயோ இல்லை நோம்பு திறக்கிற டைம்லேயோ நீங்கள் ஜூஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணும்போது மஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கிங்க, ரொம்ப நல்லது. இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கணும். தண்ணியில் சேர்த்துட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா டபுள் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூஸை எப்போ நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் உடனே போட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டே ஜூஸ் கூட இதை நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா அந்த சீட்ஸ் எல்லாமே அடியில் தங்கிடும். ஸோ சர்வ் பண்ண டைமில் இமிடியேட்டாக போட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. இந்த ஜூஸை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நல்லா சில்லுன்னு இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டு, இந்த இஞ்சி ப்ளஸ் இந்த லெமன், இந்த 3ம் சேர்ந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கேரட் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸாகவும் இருக்கும், ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரிங்க்காக இது இருக்கும். நீங்களும் இந்த கேரட் ஜூஸை இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.